அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். அம்பை அவங்க எழுதின பயணம்ங்கிற தலைப்பில் இருக்கிற 23 கதைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை தூண்டும். அத்தனை உணர்வுகளையும் நம்ம உணரணும்னா அம்பையோட எழுத்துக்களை அனைவரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நாஞ்சில் நாடனோட கதைகளில் உணவு வகைகளை படிக்கிறதே சுவாரஸ்யமாக இருக்கும்ல. அதே மாதிரி அம்பையோட கதைகளில் அவங்க சொல்கிற உணவுகள் கண் முன்னாடி பரிமாறுறது மாதிரி இருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அம்பையோட பயணம் 17ல் 2 பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க மீட் பண்ணுற மாதிரி, டெல்லிக்கு போகிற ட்ரெயினில் மீட் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்கல்ல. இந்த கதையில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணும் ஒரு வயதான பெண்மணியும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர ட்ரெயினில் மீட் பண்ணதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அந்த தடவை எவ்வளவு முயற்சி பண்ணியும் முன்கூட்டியே பயண சீட்டு வாங்க முடியலை. பெங்களூரு ரயில் அடியில் இந்த ட்ராவல் பண்ண போகிற பொண்ணோட அம்மா டிக்கெட் பரிசோதகரை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் உட்கார ஜன்னல் பக்க இருக்கை மட்டும் கிடச்சிச்சு. இரவு நேரமாகி விட்டதுனால வண்டி கிளம்புற வரைக்கும் அவங்க அம்மாவால் இருக்க முடியல. தெரிஞ்ச ஆட்டோக்காரர் மூலமாக வந்ததுனால அந்த வண்டியில் ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா இந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவை செஞ்சு அவள் கையில் கொடுத்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வர்ற வழியில் பங்காருப்பேட்டை ஜங்ஷனில் நிற்கும்போது தான் நீ பிரித்து பார்க்கணுன்னு ஒரு அன்பான ஒரு கட்டளையும் போடுவாங்க. அது எதுக்குன்னா அதில் ஒரு த்ரில்லு, ஒரு சுவாரஸ்யம். நான் என் பசங்க கூட இப்படி தான் த்ரில்லாக சுவாரஸ்யமாக இருக்கணுன்ட்டு சின்ன சின்ன விளையாட்டுக்கள்லாம் விளையாடுவேன். அந்த க்ரீன் கலரில் அந்த ஜாமுன் ஒன்று வந்திருந்தது. ஸோ ஒரு தடவை நான் அதை எடுத்துகிட்டு போய் என் பையன்கிட்ட க்ரீன் கிரேப்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல தம்பி, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் எடுத்து வாயில் போட்டு டக்குன்னு என்னை நிமிர்ந்து பார்க்குறான், ஜாமுன்னு. அவன் நிமிர்ந்து பார்க்குற அந்த செகண்ட், அந்த சுவாரஸ்யம், அந்த பிள்ளைக்கு அது அவனும் சந்தோஷப்பட்டான், நானும் சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி தான் அந்த அம்மாவும் தான் பொண்ணுக்கு செய்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா கையில் கொடுத்துருக்க பொட்டலத்தை அந்த பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு நினச்சி பார்க்குறா. அதில் சாக்லேட் கேக்கு சில சமயம், ஜாங்கிரி சில சமயம், தேங்காய் போட்ட கொத்துக்கடலை சுண்டல் இருக்கும், மிளகாய் பொடி தடவிய இட்லி, குஜராத்திகள் செய்கிற டால் டோக்லா, அப்படி ஏதாவது வச்சுருப்பாங்க. ஒரு தடவை பார்த்தா வாழை இலையில் பொதிஞ்ச நெய் ஒழுகின கேசரி, ஏலம், திராட்சை போட்ட ரவா கேசரியும், பஜ்ஜியும், அதாவது நம்ம சொஜ்ஜி பஜ்ஜி சொல்கிறோம்ல, அதுவும் இருந்திருக்கு. ஒரு தடவை கோதுமை அல்வா, சின்ன வட்டங்களாக தட்டிய அடை, பங்கனப்பள்ளி, மாம்பழ துண்டுகள். எப்படி ரசித்து எழுதியிருக்காங்க பாருங்கள் அம்பை. இப்போ இது அம்மாவுக்கு அழுக்காத ஒரு விளையாட்டு. எப்படி இருந்துச்சுன்னு மறுநாள் தொலைபேசியில் வேற விசாரிப்பாங்க. இப்போ உட்காந்துருக்கும்போது ஒரு இளம் தம்பதியும் ஒரு வயதான அம்மாவும் வேக வேகமாக வந்தாங்க. அந்த அம்மாவை இவளுக்கு எதிர்த்தாப்புல இருந்த இருக்கையில் உட்கார வச்சுட்டு அவங்களோட சின்ன பெட்டியை இருக்கைக்கு கீழே வச்சாங்க. அப்போ அந்த ஆண் பேசுகிறாரு, அம்மா ஸ்லீப்பர் கிடைக்கலம்மா, ஸ்டேஷனுக்கு தங்கச்சி வருவா, நீ இறங்கிட்டு அங்கேயே நில்லு, அங்கெங்கே நகராத சரியா, தங்கச்சியை உடனே எனக்கு ஃபோன் போட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மனைவியும், ஆமாத்த, ராத்திரி மருந்து சாப்பிடுங்க, மஃப்ளரை தலையில் சுற்றிக்கங்க, மீனா ஒரு தடவை அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன். இப்போல்லாம் டிபின்னா பயப்பட வேண்டியதில்லத்த, நிறைய மருந்து இருக்குது, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வர்ற வழியில் சென்னை உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா, இல்லை தனியாக பயணம் போகாதவளா, இந்த பயப்படுறீங்களே அப்படின்னு. அந்த இளைச்ச உடம்பு, முகம் சற்று வெளிரி வேற இருந்தது, இடையிடையே சின்ன இருமல் ஒளி வேற நெஞ்சில் உருளுது. அந்த அம்மாவோட மகன் இவ பக்கம் பார்த்துட்டு, சென்னை வரை போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார். ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கங்க தயவு செஞ்சு, இதோ என் கார்டு, சென்னை போனதும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு கால் போட்டுடுங்க, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அந்த பொண்ணை ஏன்பா தொல்லைப்படுத்துகிற அப்படின்னு அந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போதே வண்டி கிளம்பிடுது. பத்திரம் பத்திரம்னு அவங்க சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். 2 சீட்டையும் சேர்த்து போட்டுட்டுமா, நீங்கள் காலை நீட்டிட்டு உட்காரலாமே அந்த அம்மா கிட்ட. அவள் சரின்னு சொன்னதும் இருக்கைகளை இணைச்சி போட்டுட்டு
அந்த டிக்கெட் செக் பண்ண வர்றவங்க கிட்ட வந்து அந்த அம்மாவுக்கு ஸ்லீப்பர் தயவு செஞ்சு தர முடியுமான்னு விசாரிக்கிறா. பங்காருப்பேட்டை தாண்டுனோன்னே பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாரு. தேங்க்ஸ்மா, நான் இப்படியே உட்காந்துட்டே கூட போயிடுவேன். இல்லைம்மா, உங்கள் உடம்பு சரியில்லை, அதனால தான். இப்போ 6 மாசமா இப்படி திடீர்னு டிவிங்கிறாரு டாக்டர். அப்படி அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப அதிக வேலையா வீட்டில்? இல்லைம்மா, வேலையெல்லாம் இல்லை. வீடுனா 4 விஷயம் இருக்கும்ல. எனக்கு பாட்டுனா கொஞ்சம் பைத்தியம். பாட்டு கிளாஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் பெரிய மனுஷங்க இருக்கிற இடம் வேற. பாட்டு கற்றுக்க பலதரப்பட்ட பிள்ளைங்க வருவாங்க. பணம் வாங்கிக்காம கூட சொல்லி தருவேம்மா. அது என்னவோ ஏழைங்கன்னாலே அவங்களுக்கு பிடிக்கலம்மா. அவங்க திருடுவாங்களாம். ஜன்னலுக்கு வெளியே பார்த்தால் அந்த முதியவள். எங்கள் வீட்டுக்காரரு ஸ்கூல் வாத்தியார் தாம்மா. சம்பளம் குறைவு தான். ஆனால் மனுஷன் தங்கமானவர். தியாகராஜ பாகவதர் குரல். அப்பனை பாடும் வாயால் ஆரம்பிச்சாருன்னா மனசெல்லாம் பறக்கும். அப்படியே தியாகராஜ பாகவதர். உனக்கு தெரியுமோ என்னவோ, எனக்கும் பாட்டு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்பத்துலேருந்து பாட்டு கிளாஸ் வச்சுருந்தேன். மகனும் மகளும் ரொம்ப ஒசந்துட்டாங்க. அவங்க கட்டிக்கிட்டவங்களும் பெரிய பணக்காரங்க. அவர் போயிட்டாரு. எனக்கு பழக மாட்டேங்குதும்மா. நான் பள்ளிக்கூட வாத்தி பொண்டாட்டி தானே. அவங்க வெளியூர் போனால் கூட நான் இருந்துக்குவேம்மா வீட்டில் தனியாக. நாய் இருந்துச்சே வீட்டில். நாய்க்கு நான் துணை, எனக்கு அது துணை. லில்லின்னுட்டு பேர். என் கட்டிலுக்கு கீழே தான் கிடக்கும். அது செத்துடுச்சுமா 6 மாதம் முன்னாடி. செத்துக்கிட்டே என்னை பார்த்து வாழை ஆட்டுச்சுமா. ஏதோ மனசு புள்ள மாதிரி என் மடியில் தலையை வச்சுட்டு உசுரை விட்டுச்சுமா. அப்போ இவங்க ஊரில் இல்லை. இப்போவும் நான் இருப்பேன் தனியாக. பாட்டு படிக்கிற பிள்ளைங்க யாராவது துணைக்கு இருப்பாங்க. ஆனால் அதில் பத்திரம் போதாதான். ஊரெல்லாம் கொலையும் கொள்ளையுமா இருக்குல்ல. என்ன 2 நாள் போகட்டும். உடம்பு சரியில்லைன்னுட்டு கொஞ்சம் சொன்னேன். அவங்க அவசரம் அவங்களுக்கு. பாவம் வழக்கமாக உடம்பு ஏன் சொல்படி கேட்கும். இப்போ கொஞ்ச நாளாக தான். இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, முந்தா நாள் அவங்க வந்து அவசரமாக போயிட்டாங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் வெறும் சோறு தான் இருந்துச்சு. சமைக்க சோம்பப்பட்டுட்டு ஊறுகாயில் பிசைஞ்சு சாப்பிட்டேம்மா. அதுதான் உடம்பை என்னவோ செய்யுது போல். திடீர்னு அந்த முதியவங்களுக்கு தானே பேசிகிட்டு இருக்க மாதிரி தோணுதோ என்னவோ இவளை பார்த்து. ஏதோ பேசிகிட்டே இருக்கேன், சாரிம்மா. உன் பேர் என்ன? லோசனி. நல்ல பேர் தான். பாட்டு தெரியுமா? இங்கே இருந்தப்போ படித்தேன். யார்கிட்ட? ராமகிருஷ்ணா ராவ்னுட்டு. இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்டிஸ்டாக இருந்தாரே அவரா? ஆமாம், அவர் தான். ரொம்ப அபூர்வ தேவர் நாமாலாம் அவருக்கு தெரியுமே. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா அவரை? 5-6 வருஷம் முன்னால் நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தார். அப்படியா? சகல கிரக பல நீனே அடானால சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரு. நல்ல பாடகர். கண்டேனா கனசினகளி ஹம்சத்வனியில் பாடுவார். இப்போ எல்லாரும் அது ராக மாளிகையாக பாடுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த அம்மா வெளியே பார்க்குறாங்க. மனசில் ஏதோ பாட்டு ஓடிச்சோ என்னவோ. தொண்டை குழியில் அசைவு தெரிஞ்சிச்சு. திடீர்னு திரும்பி, என்ன பேர் சொன்ன? லோசனியா? ஆமாம். மீனலோசனி பாசமோசினி மானினி கதம்பவன வாசினி அப்படின்னு மெல்ல அணு பல்லவியோட அடிகளை பாடிட்டு மீனாட்சி மேமுதம் தேகின்னு பல்லவி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்துட்டு, என்ன ஓம்மா அவர் ஞாபகமாகவே வருது இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. பங்காருப்பேட்டை வந்ததும் இவ பொட்டலத்தை பிரிக்கிறா. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதில் அவங்க அம்மா நெய்யப்பமும் உப்பப்பமும் வச்சுருந்தாங்க. அலுமினியத்தாளை கிழித்து ஒரு நெய்யப்பத்தையும் ஒரு உப்புப்பத்தையும் வச்சு நீட்டுறா அந்த பொண்ணு. லேசாக இருமிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. பாடியதால் இருக்கும் இருமல்னு இவன் நினச்சிக்கிறா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ஆசையாக பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீ சாப்பிடு. இல்லை, நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறா. வாங்கி சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா. நெய்யப்ப மாவு அரைக்கும்போது ஒரு வாழைப்பழத்தையும் போட்டு அரைச்சிடணும், ருசியாக இருக்கும். உங்கள் அம்மா அப்படித்தான் பண்ணியிருக்காங்க, கரையுது வாயில் அப்படிங்கிறாங்க.
அப்போ டிக்கெட் பரிசோதகர் வந்து ஒரு ஸ்லீப்பர் இருக்கதா சொல்கிறாரு. இவ போய் பார்த்துட்டு வந்து அதோட அங்கே இருக்கிற மற்ற பயணிகள்கிட்டையும் பேசி கீழ் பர்த்தில் இடத்த ஏற்பாடு பண்ணி அந்த முதியவங்க கொண்டு வந்திருந்த விரிப்புகளையும் கம்பளியையும் போய் விரித்து போட்டுட்டு வர்றா. அங்கே விரித்து போடும்போது அங்கே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, உன் பாட்டியாம்மா? இவ சொல்கிறா, பாட்டி மாதிரி. உறவா? சும்மா தலையை ஆட்டி வச்சா. திரும்பவும் தன்னோட இருக்கைக்கு வந்து, அம்மா வந்து படுத்துக்கங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. தேங்க்யூம்மான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா படுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு போத்தி விட்டுட்டு இவ திரும்பி வரா. வந்தால் அந்த அம்மா எந்திரிச்சு போனதுனால அந்த காலியான இருக்கையில் காலை நீட்டி உட்காந்துட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்குறான். கண்ணை அசத்துது. அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ தொடுறது மாதிரி இருக்குது. முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த அம்மா நிற்கிறாங்க. லோசனி, டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேகமாக எழுந்திரிச்சு டாய்லெட் வர கொண்டு விட்டுட்டு திரும்பவும் இருக்கைக்கு வந்து உட்கார்றா. சின்ன பொண்ணு இல்லையா, உறக்கம் கண்ணை இழுக்குது. ரயிலோட ஏதோ அசைவில் தான் விழிப்பு வந்து பார்த்தப்போ கொஞ்ச தூரத்தில் அந்த அம்மாவோட படுக்கை காலியாக இருக்கிறது தெரியுது. இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையேன்ட்டு வேகமாக போய் கதவை தட்டினா, டாய்லெட் கதவை தட்டினா, அம்மா அம்மான்னு கூப்பிடுறா, தட்டுறா, எதுக்குமே பதில் வரல. பலமாக வேற தட்டினா, சத்தமாக வேற கூப்பிடுறா. கொஞ்சம் பேர் 2 பேர் எந்திரிச்சு வர்றாங்க. அடுத்து இருந்த ஏசி பெட்டியிலேருந்து ரயில்வே சிப்பந்தியும் சத்தம் கேட்டு விழிச்சிட்டு இந்த பெட்டிக்கு வராரு. அவர் வந்துட்டு நிலைமையை பார்த்துட்டு ஓங்கி உதைக்கிறாரு கதவை. கதவு திறந்துக்குது. ஆனால் உள்ள கீழே சுருண்டு கிடந்தாங்க அந்த அம்மா. பயணிகளில் டாக்டர் ஒருத்தரை தேடி பிடிச்சி வந்து அவரை வந்து பார்த்துட்டு, தமிழ் சினிமா டாக்டர்கள்லாம் உதட்டை பிதுக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இவரும் உதட்டை பிதுக்கிட்டு தலையை ஆட்டுறாரு இல்லைன்னு. எல்லாரும் மெல்ல பேச தொடங்குறாங்க. அடுத்தது ஜோலார்பேட்டை தான், இறக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாரு ரயில்வே சிப்பந்தி. இவளை அணுகிய சிலர் வந்து, உங்கள் உறவாம்மா, ஜோலார்பேட்டையில் இறங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இவ எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜோலார்பேட்டையில் உடலையும் இறக்கி அவளையும் இறக்கி விட்டுட்டு வண்டி போயிடுச்சு. மணியானா இரவு 2:30. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பரிவோடு விசாரிச்சுட்டு வயதான கூலி ஒருத்தரை அழைச்சி உடலை எடுத்துகிட்டு போய் பயணிகள் காத்திருக்க அறையில் வைக்க சொல்கிறாரு. அப்போ உறவுக்காரர்களை எல்லாம் வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்லணும்னு நம்பர் கேட்குறாரு. இப்போ தர்றேன்னு சொல்கிறான். அந்த ரூமில் போனால் அந்த அம்மாவை கீழே படுக்க வச்சுருக்காங்க. இவ உட்காந்துருக்கா. இவளும் உடலும் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கு. இவ உடம்பு நடுங்குது. கைப்பையை திறந்து அந்த அம்மாவோட மகன் கொடுத்த அந்த முகவரி அட்டையை எடுத்து பார்த்து அந்த எண்களை கூப்பிடுறா. தூக்க கலக்கத்தோட ஒரு ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவன் சொல்கிறா, சார் உங்கள் அம்மா போயிட்டாங்க சார் அப்படின்னு. அவருக்கு விளங்கவே சில வினாடிகள் ஆச்சு. பிறகு பதட்டத்தோடு பேசுகிறாரு. உடனே கிளம்பி வர்றதா சொல்கிறாரு. ரொம்ப நன்றியும் சொல்கிறாரு. அறையோட வெளியில் சற்று தூரத்தில் நின்றுட்டு இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரை அழைச்சி தொலைபேசி என்ன கொடுக்குறா. அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. கீழே கிடத்தி இருந்த உடலை பார்க்குறா. ரயில்வே சிப்பந்தி வந்து அந்த ஒரு வெள்ளை விரிப்பால் மூடியிருந்தார். மெல்ல எந்திரிச்சு அந்த அம்மாவோட அந்த சின்ன பெட்டியை சாவியை தேடி திறந்து ஒரு புடவை எடுத்து மேலே போத்துறா. தூங்குறது மாதிரி இருக்காங்க. முகம் சாந்தமாக இருக்குது. வாயை திறந்துருக்கிற மாதிரி இருக்குது. பேசுகிறதுக்கோ ஒரு வேளை பாடுறதுக்கோ. அந்த அம்மா முணங்கின பாட்டு காதில் ஒலிக்குது. மீனாட்சி மேமுதம் தேகி, மீனாட்சி என்ன ஆதரி. ஏனோ வாழை ஆட்டியபடி இறந்த லில்லியோட நினைவு வருது இந்த பொண்ணுக்கு. திரும்பி வந்து நாற்காலியில் உட்காந்துக்கிட்டா. அப்போ அந்த ரூம்குள்ளே யாரோ நுழையிறது மாதிரி இருக்குது. அந்த வயதான கூலி ஒரு பொண்ணு, ஒரு கொஞ்சம் வயசான ஒரு லேடியோட வராரு. அப்போ சொல்கிறாரு, என் வீட்டுக்காரம்மா உங்களோட இருப்பாங்க, சின்ன பொண்ணாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அந்த பெண்மணி இவ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அவர் வெளியே போயிட்டாரு. அந்த அம்மா கையில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை திறந்து அந்த மூடியில் கொஞ்சம் பாலை ஊற்றி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, சூடாக இருக்குது, குடிகண்ணு, பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கிற மாதிரி தலையை ஆட்டினா கூட லோசனிக்கு அதை குடிக்கணும் போல் இருக்குது. தொண்டை அடைக்குது. அந்த பால் தொண்டைக்கு எதமாக இருந்துச்சு. இந்தா இன்னும் கொஞ்சம் குடி அப்படின்னு திருப்பியும் ஊற்றி கொடுக்குறாங்க. ராத்திரி வேளையில் உங்களுக்கு தொந்தரவு அப்படிங்கிறா. சின்ன பொண்ணு இவ்வளோ சொல்கிறா பாருங்க. அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லைம்மா, சின்ன பொண்ணாக இருக்கியேன்னு தான். என்ன பேரும்மா? லோசனி. உங்கள் பேர்? மீனாட்சி சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறாங்க அந்த அம்மா.
உனக்கு என்னம்மா ஆகணும் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க அப்படின்னு முணுமுணுக்கிறா. போகிற உசுரை யாரும்மா பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு மெல்ல லோசனியோட தோள்ல கையை போட்டு சாய்ச்சு தலையை தான் மடியில் வச்சுக்கிட்டாங்க. தலையை தடவி கொடுத்தாங்க. அழுக வர்றது மாதிரி இருக்கு இவளுக்கு. பிறகு மீனாட்சியின் மடியில் மெல்ல உறங்கி போனாள் லோசனி. அவ்வளோதாங்க கதை. எப்படி ஒரு நிகழ்வு மட்டும், அதுக்கு முன்னுரை கிடையாது, முடிவுரை கிடையாது, எதுவும் இல்ல. ஒரு பயணத்துல நடக்கிற ஒரு நிகழ்வ மட்டும் எவ்வளோ அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க. படிக்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி அத்தனையும் நடக்கிறது தெரியல. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு ஏறுனதுலேருந்து, அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கொடுத்த உணவுல இருந்து, அந்த வயதான பெண்மணிய பார்த்ததுலேருந்து, அந்த வயதான பெண்மணிக்கு அந்த அவளோட பிள்ளைங்க மகனும், மருமகளும் நின்னு பேசினதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்த வயதான பெண்மணி ஆதங்கத்தோட லோசனை கிட்ட பேசினது வரைக்கும், அப்படியே வந்துச்சு பாருங்க. ஆனா, அவங்க இறந்தது ஒரு ஷாக்கிங்கா இருந்தது பாருங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க தைரியமா, அன்பா, சுயநலம் இல்லாம அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருக்கிறது, எனக்கு கதையில படிக்கிறதுக்கே அவ்வளோ சுகமா இருக்கு. அத நேர்ல பார்க்குறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதில எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஃபேமிலியில இருக்கிற ர பொண்ணுங்கள வந்து நான் இப்போ ரீசென்ட்டா பார்த்தேன். ஒரு ட்ராவல்ல நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வர மாரி இருந்தது. எங்களோட வந்து கொஞ்சம் வயசானவங்க 2 பேர் வந்தாங்க. ஒரு இடத்துல வந்து இறங்கி நாங்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது, வெளியில நின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த கூட வந்தவங்கலாம் அந்த மாமா மட்டும் அந்த உள்ள கடையில இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு 1 நிமிஷம் தான் இருக்கும். டக்குனு சுத்தி முத்தி பார்த்துட்டு, "என்ன அவங்கள காணோமே!" அப்படின்ட்டு அந்த கடைக்குள்ள போயி, அவர் அந்த வேலைய முடிச்சுட்டு திருப்பி வர்ற வரைக்கும் கூடவே இருந்து கூட்டிட்டு வரா. அவ்வளவு தன்மையா வளர்ந்துருக்கா. அவ்வளோ தன்மையா வளர்த்துருக்காங்க அவங்க அப்பாவும், அம்மாவும். ஸோ இந்த கதைய படிக்கும்போது எனக்கு அந்த பொண்ணோட முகம் வந்து போனது. ஆனா இது மாதிரி நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆ எல்லாருக்குமே நான் உளமார வாழ்த்துறேன். நன்றி.